அரைச்சி வைக்கிற சாம்பார் தான் நான் கல்யாண சாம்பார்னு சின்ன வயசில் சொல்லி அதோட பேரே அப்படி ஆயிடுச்சுங்க. இதை வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் பெருங்காயம், கடலைப்பருப்பு, சீரகம், கூடவே மிளகு, கொஞ்சமாக மல்லி, கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு, ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் எப்பவும் போல் தாளிப்புக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் போட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். காய் அரைவாசி வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வெந்ததும் இறக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி புளியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோம்னா என்னோட கல்யாண சாம்பார் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா